பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல். கைகளை உயர்த்தி கேட்போம். பலமதை தாருமையா, உந்தன் பலமதை. இயேசுவே இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபத்திரவமுண்டு உலகினில்லே என்று உலகத்தை வென்றேன் என்றே. உபத்திரவங்கள் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்றே. உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் ஆமென். பலமதை தாருமையா, உந்தன் பலமதை. இயேசுவே இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா, என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6:10-11 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கைகளை அப்படி அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இயேசு மரித்து உயிர்த்திருக்கிறார். நீங்களும் உங்களை அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள். போன வாரம் நம்ம என்ன கேட்டோம்? நாம யாரு? செத்து பிழைத்தவர்கள். ஆமென். மரித்து உயிர்த்தவர்கள். உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்றாங்க நாங்க 3 நாள் கழிச்சுதான். அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. ஆமென். மரித்து உயிர்த்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட. ஆமென். மரித்து உயிர்த்தவர்கள் அப்படின்னு நீ ஒன்னு அப்படியே நினைச்சுக்கோ அப்படிங்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாய் இரட்சிக்கப்பட்ட தேவனுக்குரியவர்களாய் தேவனுடையவர்களாக்கப்பட்ட
ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். மரித்தவனுக்கு கவலை கிடையாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், பயம் கிடையாது. யாராவது மிரட்டினா அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட. செத்து கிடக்கிற ஆளை பார்த்துக்கணும், அவனை என்ன பண்ண போறேன் அப்படி சொன்னா உடனே எழும்பி ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அப்படி கிடையாது. இதே போல நீங்க பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்கென்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரத்தின் 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை. அநேக கிறிஸ்தவர்கள் அடிபட்டு அலைகிறதே நிறைய போதகத்தால. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றது, எல்லாத்தையும் கேட்கறது, கேட்டுட்டு இருந்து அப்படியே தலைய பிச்சுக்கிட்டு பாஸ்டர் தலைவலி, அவ்வளவுதான். ஆமென். நீங்க அப்படி அலைய ஒரு தெளிவுள்ளவனாய் எப்படி இருக்கணுமாம்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் அநேகர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சது எது நிமித்தம் தெரியுமா? சொல்லுங்க. என்ன பயம்? சர்ச்சை விட்டு நிற்கிறாங்கன்னு பயமா? குடும்பத்தோட கல்லால் அடிச்சு சோலையை முடிச்சிருவான்னு பயம். நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணது எது நிமித்தம் நினைக்கிறீங்க? பயம். பயம். ஒருத்தி மாட்டிட்டான். பொதுவாகவே மாற்றவன் பாவி, மாட்டாத்தவன் பரிசுத்தவான். ஒருத்தி மாட்டிட்டா, இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தியாச்சு. அதாவது நாம் எந்த அளவின்படி அளக்கிறோமோ அதே அளவின்படி அளக்கப்படுவோம். அவ்வளவு நிறுத்திட்டு இவ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா, பிரமாணத்தின்படி இவ மேல என்ன எறியணும்? கல்லெறியணும். ஏசு கொஞ்ச நேரம் பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் அப்படி சொல்லிட்டு அப்படி கண்கள் அப்படி ஏறெடுத்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொன்னார் பாருங்க. ஓடிட்டான். அநேகர் பிரமாணத்தை கை கொண்டது விரும்பி அல்ல, பயத்தினால. பைக் ஓட்டுற நிறைய பேர் இருக்கிறீங்க. எதனால ஹெல்மெட் போடுறீங்க? இப்ப வர ஊர்ல டிஸ்பிளேலே வருது, வண்டி நம்பரோட வருது. ஆமென். விரும்பி போடுறோமா பயந்து போடுறோமா? சீட் பெல்ட் பயந்து போடுறோம். அதுவும் அந்த களியக்கவலை பார்டர் வந்ததுமே இப்படி இழுப்பாங்க, போட் ஓட்டுற மாதிரி. அதுவும் அந்த நேரத்துக்கு மாட்டவும் செய்யாது. என்ன பிரதர் போட் ஓட்டிட்டு இருக்கிறீங்க? இல்ல கேமரா கேமரா கேமரா. அது அது விரும்பி இல்லை, அது பயந்து நிறைய பேர் போடுறது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பைபிள் அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. அன்புடன் 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 சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணுங்க, ஹால் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாவற்றிலையும் வளரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்திலையும் வளரணும்.
நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒன்றுமே இல்லை பிரதர், எனக்கு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு நான் இன்னொருத்தங்க சைக்கிளில் தான் பின்னாடி ஏறி போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு காரு கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு எனக்கு வீடு கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு எனக்கு சொந்தமா பிசினஸ் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுல மட்டும் வளரக்கூடாது. நம்ம இதுதான் வளர்ச்சின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இதல்ல வளர்ச்சி. வளர்ச்சி என்பது நான் சிறுகணும், அவர் பெருகணும். தண்ணீரின் அளவு பெருக 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 கணுக்கால் முழங்கால் இடுப்புன்னு மறைஞ்சிட்டே இருக்கு. வளர்ச்சி என்பது இன்னைக்கு உலகம் எப்படி பார்க்குதோ அப்படிதான் சபையும் பார்க்குது. எது வளர்ச்சி? அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சொசைட்டியில் என்ன பேர் கேட்டால் தெரியும். சொசைட்டியில் என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் பிரதர்? தெரியாது. இன்னைக்கு இதெல்லாம் தான் வளர்ச்சி என்பது. இதல்ல. இது தேவன் யாருன்னு கேட்குறவன் நம்மளை விட நிறைய வச்சிருக்கான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. தேவன் யார், தேவன் இல்லைன்னு சொல்றவன் நிறைய வச்சிருக்கிறான். இதெல்லாம் வளர்ச்சி. இது ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. வளர்ச்சி என்பது கிறிஸ்துவுக்குள். நான் உள்ள போயிட்டே இருக்கணும், அவர் வெளியே வந்துட்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் ஆமென். அதனுடைய 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் புறஜாதினாலே யார் அப்படின்னா, பைபிள் படி புறஜாதி. பழைய ஏற்பாட்டில் புறஜாதினா யார் சொல்லுங்க? இஸ்ரவேலர் அல்லாத எல்லாருமே யாரு தான் புறஜாதிகள். புதிய ஏற்பாட்டில் புறஜாதி யாரு? சூப்பரா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க இஸ்ரவேலனா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, பாஸ்டர் பையனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, மூப்பனா இருந்தாலும் சரி, மூப்பத்தியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத எல்லாருமே யார் தெரியுமா? புறஜாதிகள். இதான் பைபிள். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவன் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கூட்டம் தான். இன்னும் சொல்லணும்னா ரெண்டே ஜாதி தான். ஆமாம், பரவாயில்ல. நான் கன்னியாகுமரியில் ஜாதி பற்றி பேசுகிறாங்களே, ரெண்டே ஜாதி. என்ன ஜாதி? ரட்சிக்கப்படுற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கெட்டு போகிற கூட்டம். அவ்வளோதான். ஆமென். இதில் சர்ச்சில் மெம்பரான கூட்டம், பிளம்பரான அப்படியெல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்படுற கூட்டம், ரட்சிக்கப்படாத கூட்டம். அவ்வளோதான். இப்படி தான் பரலோகம் பார்க்கும். பிதாவாகிய தேவன் என்னை எப்படி பார்த்தா மட்டும்தான் நான் நிற்க முடியும் அப்படின்னா, இயேசுவின் வழியா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது அந்த கண்ணில் எனக்கு அப்படி கிருபை, அந்த கிருபையை தான் பாடும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. அதாவது ஆபிரகாம் வழியா ஒருத்தனை பார்த்தார் சோதோமில். யாரு தெரியுமா? லோத்த. அவன் மட்டும் எஸ்கேப் ஆறான். ஹல்லேலூயா. அடா, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவை வாழ்க்கையில சொந்தமாய் கொண்டதை போன்ற பாக்கியம் வேற இல்லைன்னு சொல்ற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி. அதனால மற்ற புறஜாதிகள் அப்போ எந்த ஒரு காரியம், வீட்டில் ஒரு காரியம் ஆகட்டும், எந்த ஒரு காரியம் நம்ம செய்யும் போது உடனே மற்றவங்க திங்க் பண்றது மாதிரி திங்க் பண்ணி, மற்றவங்க செய்யறது மாதிரி செஞ்சு அப்படி நீங்க போகாதீங்க. நீங்கள் கிறிஸ்துவை, வேதம் என்ன சொல்லுகிறது? 20வது வசனம், நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அவனை கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளணும். நான் பைபிள் நிறைய வாட்டி முடிச்சிட்டேன் பிரதர். இதுல அல்ல மேன்மை. நல்ல படிங்க, அவங்கள நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அதுல நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள்,
கிறிஸ்துவை அறியணும், கிறிஸ்துவை அனுபவிக்கணும், கிறிஸ்துவை அறிவிக்கணும். என்ன சொன்னேன்? 3. கிறிஸ்துவை அறியணும், கிறிஸ்துவை அனுபவிக்கணும், கிறிஸ்துவை அறிவிக்கணும். அப்ப நான் இன்னும் மற்ற உலகத்தான் மாதிரியே ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருந்துட்டு மற்ற உலகத்தான் மாதிரியே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னை யாராக தான் காட்டிக் கொள்ளுகிறேன் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, புறஜாதியாய் காட்டிக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை எந்த நிலைக்கு வரணும் தெரியுமா? பாவத்துக்கு மரித்து. நம்ம பாடினோமே, பாவமறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை. இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சில காரியங்களை, பாவத்துக்கு இயேசு எப்படி இருந்தார், ஆமாம், அப்படிங்கிற ஒரு சில காரியத்தை பைபிளில் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். இன்னைக்குள்ள செய்தியின் பிரதான செய்தி தலைப்பு என்ன அப்படின்னா, பாவத்துக்கு எப்படி நான் நோ சொல்றது. அதுதான் இன்னைக்கு செய்தி. ஹவு டு சே நோ டு சின். பாவம் வரும்போது நான் எப்படி நோ சொல்லணும், அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சத்தியத்தை, நீங்க இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப கிறிஸ்து யாரு, அவர் எப்படிப்பட்டவர், ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் அறியாதவர். ஆமென். பாவம் அறியாதவர். He knew no sin. இந்த பாவம் அறியாதவர் அப்படின்னா என்ன? அதாவது எது பாவம் எது பாவம் இல்லைன்னு பிரமாணம் கொடுத்ததே யாரு தான்? இயேசு தான். இந்த பாவம் அறியாதவர் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கவோ கேட்கவோ செய்யவோ விரும்பாதவர். உலகம் சொல்லும், உலகத்துக்குன்னு ஒரு டாக்டரின் உண்டு, எழுதி வைக்கல, ஆனால் உலக டாக்டரின் சொல்லும், களவும் கற்று மற. கட்டதுக்கு அப்புறம் எப்படி மறக்க முடியும்? லாஜிக்கே கிடையாது. அதுவும் நல்லதெல்லாம் மறந்துடும், கெட்டது மறக்காது. ஏன்னா நம்ம இருதயம் அப்படிப்பட்ட ஒரு செட்டப்ல இருக்கு. இருதயம் திருக்குள்ளதும், லேடிஸ் கரெக்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது, மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. ஆமே. எந்த ஒரு நல்ல காரியம் அது உடனே போயிடும், கெட்ட காரியம் போகவே போகாது. உலக டாக்டரின் இது, களவும் கட்டுமர். பரலோக டாக்டரின் அப்படி கிடையாது. இயேசு 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் விரும்பல. என்ன விரும்பல அப்படின்னா அது என்ன? ஆமென். ஹல்லேலூயா. பாவம் அறியாதவர். கடைசி வரை அவருக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இதை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவம் அறியாத இந்த பூமியில, ஐயா இது கூட உனக்கு தெரியாதா அப்படி சொன்னது நமக்கு ஏதோ அப்படி நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, நம்ம அப்படி இது கூட செய்யலைன்னா என்ன? ஒயின் கூட குடிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் நாங்கள் லைட்டா, ஏன்னா அதெல்லாம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். என்னங்க நீங்க இப்படியெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது உடனே நம்ம சரி லைட்டா பண்ணுங்க, ஊத்தி தாங்க, யாராவது பார்க்க அப்படி. அது என்னன்னு ஒண்ணு, ஜீசஸ் பாவம் அறியாதவன். இப்படி பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 16:19
நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்கணும். பைபிள் பேதையா இராத அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்லுது தெரியுமா? தீமைக்கு பேதைகள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இவனுக்கு தெரியாது. இவனுக்கு கத்திய கொடுத்தா வெட்ட தெரியாது. அதாவது இந்த பிறந்த குழந்தை இருக்கு தெரியுமா? பிறந்த குழந்தைய ஒரு சில மாதம் வரைக்கும் தூங்கிட்டுனா அப்படியே வச்சுட்டு சைடில் போயிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல நிச்சயம் இந்த பிள்ளைக்கு இப்போ என்ன தெரியாது, கமர தெரியாது. அதனால ஐயோ நான் பில்லோ வச்சேனா, பக்கத்தில் பில்லோ வைக்க, அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஆனால் இது கமர தொடங்கினதுக்கு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க தூக்கம் போகும். சில பிள்ளைங்கள்லாம் அந்த அர்த்தத்துலேருந்து உருண்டு உருண்டு அப்படியே நீச்சாளத்துக்கு வந்து பொத்துன்னு ஒரு சவுண்டு, அம்மா கை தூக்க வேண்டாம், இங்கே அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. சரி, இந்த பிள்ளை கமர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் போயிடும். இப்போ கமந்துருமோ, இப்போ விழுந்துருமோ. நம்ம லைஃப்பில் சில காரியங்கள் தெரிகிறது வரைக்கும் நம்ம அதுக்கு விலகி தான் இருந்தோம். எப்போ தெரிய ஆரம்பிச்சதோ, இந்த மாம்சம் இருக்குல்ல, இது ஒன்றை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னா அது மேலே சலிப்பு வர்றது வரைக்கும் அதை தேடிட்டே இருக்கும். இதுதான் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இதான் நம்ம குறை உள்ளவர்கள். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை அது. ஒன்றை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா அதுக்கப்புறம் அதை தேடிட்டே இருக்கும். இயேசு இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார். மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பது அவருக்கு தெரியும். சமாரியா ஸ்திரீக்கு 4 பேர் கூட வாழ்ந்தா, இப்போ இருக்கிறவனும் அவளுடைய புருஷன் எல்லாமே தெரியும். ஆனால் அவர் எது தெரியாதது மாதிரியே இருந்தாது தெரியுமா? பாவம் அறியாதவர் போலவே. ஆமென். தெரியாது தெரியாது. சிலர்லாம் அப்படி குத்தி குத்தி பேசுவாங்க. சில காரியத்தை அப்படி உள்ள வச்சு பேசுவாங்க. தெரியாது. சில ஜோக்குக்கு சிலர் பேசுவாங்க பாருங்க. ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில் ஜோக்குக்கு பேசும்போது அது என்ன இந்த டபுள் மீனிங் சொல்லுவாங்க. சில காரியத்தை அப்படி உள்ளே வச்சுட்டு பேசுவாங்க. 4 பேர் சிரிப்பான். அப்புறம் பார்த்துட்டு இருப்போம். ஐயோ நம்ம சிரிக்கலைன்னா நமக்கு ஒன்றும் தெரியாதவேன்னு நினச்சிருவான்னு சொல்லிட்டு சும்மாவே சிரிப்போம். ஐயே இது கூட தெரியலையா, இது கூட தெரியலையா? தெரிய வேண்டாம். ஆமென். இயேசுவை பாருங்க. நீங்க இயேசுவை எப்படி கற்றுக்கொண்டீங்க? அவர் எல்லாமே அறிந்தவர். ஆனா ஒரு காரியம் அவருக்கு தெரியாதது மாதிரியே இருக்கிறார். பாவம் அறியாதவர். இன்னைக்கு 4 பேர் சேர்ந்து எடுத்து பேசுற இடத்துல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க. சிலர் பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு அர்த்தம் வச்சு பேசும்போது எல்லாரும் சேர்ந்து அப்படி கக்க பக்கன்னு சிரிக்கும் போது, ஐயோ நம்ம சிரிக்கலைன்னா நம்மளை என்ன சொல்லிடுவாங்க, இன்னும் பட்டிக்காட்டானா இருக்கிறானே, இன்னும் கிராமத்தானா இருக்கிறானே, இது கூட தெரியல. இதான்ப்பா இப்போ ட்ரெண்டு. உடனே கூட சேர்ந்து சும்மா சிரிக்கிறது, சைடில் போய் கூகுளில் போட்டு பார்க்கறது, என்னது இதன் அர்த்தம், ஐயோ இதான் அர்த்தம். தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். இயேசு மாதிரி இருக்கணும்னு விரும்புறவங்க பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொள். அடுத்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டுவிடு. 1 தெசலோனிக்கர் 5:18, 19, 20 அந்த வசனங்கள்ல இருக்கும் நினைக்கிறேன். பதினெட்டா 21. நீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்க?
21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். இது பார்த்தா நல்லா இருக்கு, பரவாயில்ல, பைபிளே சொல்லுது, சோதித்து பார்க்க சொல்லுது. அடுத்த வசனத்தை பாருங்க. அதாவது பொல்லாங்காய் தோன்றுகிற இது இது தப்புன்னு தெரிஞ்சா அதை நீ என்ன செய்யக்கூடாது தெரியுமா? சோதிக்க கூடாது. இல்ல நாங்க எல்லாவற்றையும் சோதித்து பார்ப்போம். அப்படியா? சர்ச் ஃப்ரெண்ட்ல கரண்ட் போகுது, சோதித்து பாருங்க, கரண்ட் இருக்கா இல்லையா? நீங்க எல்லாம் நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள். யாரும் உங்களை பிடிக்க வர மாட்டாங்க. நமக்கு தெரியுது, வேண்டாம் வேண்டாம், இதுல கரண்ட் வருது, துணி காய போடக்கூடாது, தெரியுது இல்ல? அது பொல்லாப்புன்னு தெரியுது, இது பொல்லாப்புன்னு தெரியுது. இது என்னது? எலி விஷம். நான் நம்ப மாட்டேன் கூடி. நமக்கு அது பொல்லாப்புன்னு தெரியுது, அதெல்லாம் விடுவோம். அதை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பைபிள் தான் ரொம்ப கிளியர் பிக்சர் கொடுக்குது, கிளியரா சொல்லுது. அதனால தான் இந்த ஒத்த வாக்கியத்தை வச்சு ஓடக்கூடாது, ஓட்டம் எங்க விழுன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒவ்வொரு வார்த்தையா பொறுக்கி எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு டாக்டரினை உருவாக்கி வச்சுட்டாங்க. உருவாக்கி வச்சுட்டு அதை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும். ரோமர்ல இருக்கும், விசுவாசத்தினாலே நீதிமான். அதாவது விசுவாசம். ரோமர்ல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது கிரியை இல்லை, விசுவாசம். உனக்கு விசுவாசத்தில் தான்ப்பா நீதிமானான. விசுவாசம்தான். அப்படியே நீங்கள் யாக்கோபுக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கும். இதுதான் பைபிள். அதாவது ஃபர்ஸ்ட் ரோமர்லயே விசுவாசம் சொல்லியிருக்காங்க, கிரியை ஃபோக்கஸ் பண்ணாமல் விசுவாசம் சொல்லியிருக்கு தெரியுமா? என்னையும் உங்களையும் உள்ள கொண்டு வர. அது இந்த ஆரம்ப விசுவாசிகள்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், நம்முடைய ஆரம்ப நிலைக்கு அது தேவை. இங்கே பாரு, நீ ஆண்டவரை நம்பணும்னா அதை பண்ணா பரலோத்து போயிடுவானா, இதை பண்ணா பரலோத்து போயிடுவானா, சர்ச்சை கட்டி கொடுத்தா பரலோத்து போயிடுவானா, சர்ச்சில் இந்த பொறுப்பில் இருந்தால் பரலோத்து போயிடுவானா, அப்படி இருந்தால் இப்படியெல்லாம் நீ போக முடியாதுப்பா. நீ இயேசுவை நம்பினாதான், இயேசுவை விசுவாசிச்சாதான் பரலோகம் போட. அதனால தான் அங்கே விசுவாசத்தை முக்கியமாக வச்சிருக்கு. இப்போ நீ விசுவாசியாகி உள்ள வந்தாச்சு, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற. இப்போ அடுத்து தேவன் எதிர்பார்க்கிற கிரியை வெளிப்படணும். அது நிருபத்தில் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இதுதான் பைபிள். இது விசுவாசம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒரு ஆள். இன்னொரு ஆள் என்னன்னா, இல்ல கிரியை தான், நீ அப்படி பண்ண நீ செத்துருவ, இப்படி பண்ணா செத்துருவ. இப்படி இன்னொரு ஆள். பைபிளை பிச்சு எடுக்கக்கூடாது. கிருபையும் சத்தியமும். ஆமென். சத்தியம் எனக்குள்ள இருக்கிற சீலெல்லாம் பிதுக்கி எடுக்கும், கிருபை என் காயத்தை ஆற்றி என்னை அணைக்கும். இதான் பைபிள், இதான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து வேதம் என்ன காண்பிக்கிறது? அவர் பாவம் அறியாதவர். இப்படி ஒரு இது வந்திருக்கு, எனக்கு தெரியாது. இப்படியே வாழ்ந்துட்டார் ஒருத்தர். ஆமென். அது எப்படி வாழ முடியும்? நம்ம கேட்கலாம். அவருக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, அவர் தேவன் அல்லவா, அதனால் அப்படி வாழ்ந்தார் என்று எபிரேயர் 4:15 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து, இங்க பலவீனம் சொல்றது தலைவலி கால்வலி அல்ல, நம்முடைய வீக்னஸ். அதான் இங்க சொல்லப்பட்ட நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத. அடுத்த வார்த்தையை பாருங்க. இந்த வேர்டு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு கொண்டு வருவான் சாத்தான். அதாவது என்னென்ன நமக்கு எந்தெந்த காரியத்தில் நம்மளை சத்துருவானவன் டெம்ப்ட் பண்ணானோ அதே போல அவரும் சோதிக்கப்பட்டார்னு பைபிள்ல இருக்கு. அப்படி சோதிக்கப்பட்டும் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? பாவம் இல்லாதவரா. கைகளை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, நான் ஆராதிக்கிற தேவன் பாவம்